வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 10 ரூபா பாலாஜி ட்ரேட்மார்க் ஐஎஸ் மாதிரி ஆகி போயிட்டார் அவர். 10 ரூபாய்னா எல்லா இடத்துலயும் எது தெரியுதோ இல்லையோ பாலாஜி தெரியுது. ஆக நீங்க டாஸ்மாக் கடை தமிழ்நாடு பூரா ஒரு 6000 கடைக்கு மேல இருக்குது. இதுல எங்கேயும் டாஸ்மாக் கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போவதாக. இன்னொன்னு 3-4 நாளைக்கு முந்தி திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு. நான் கூட வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, பாவம் முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு, போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அங்க டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டில் என்ன புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா, எப்படி நாடகம் பாருங்க. சரி, இந்த 4 நாள் தான் போய் படுத்தீங்க, நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சி அங்க இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்ப என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க. எங்க இதெல்லாம் பல்வேறு ஊழல் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநகராட்சியிலையும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியாருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில குத்தகை விட்டுருக்கார். இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான். ஆக இப்படி கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகள்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கின்ற மேயர், மாநகராட்சி இருக்கிற மேயர், அவர் தன்னிச்சையாக அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே தன் இஷ்டப்படி சுமார் 30 கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துக்கின்றன. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவு அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும். தவறு இருந்தால், தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ஊர்களும் விசாரிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக அரசால் விசாரிக்கப்பட்டு தவறு இழைக்கின்ற பொருளுக்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? பொய்யான அறிவிப்பு தானே. 525 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு தான் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார். அந்த 10% அறிவிப்பு கூட முழுமையா மக்களுக்கு நன்மை கிடைக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இன்னைக்கு பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? 28 மாசம் கழிச்சுதான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? இன்னைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தணும். இப்படி பொதுமக்களை ஏமாத்தி, பெண்களை ஏமாத்தி, இன்னைக்கு உங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நம்பி வாக்களித்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, அதை எடுத்து சொல்லி பேசுறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசுறாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசுறோம். இதை கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி பேசுறாங்க. இப்படி இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காலத்தினால்தான் வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் 28 மாதம் கழித்து தான் இந்த மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு? மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. கட்சியிலையும் தொடர்புடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் பத்திரிகைலாம் வந்திருக்குது. அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும்
30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 குடும்பத்தில் கொடுக்கலைங்க. எப்ப இன்னும் 8 மாசம் தான் இருக்குது, இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படின்னா 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டது. எதுக்காக கொடுக்கறாங்க? உங்களுடைய கஷ்டத்தால இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொறுத்தவரையில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாயை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல், இன்னைக்கு ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்றுகின்ற செயல். ஏன் அப்பவே கொடுத்திருக்கலாம்ல? நீங்க ஏற்கனவே 22 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறீங்க. அப்பவே கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட எங்களுக்கு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற 32 மாதத்திற்கு கிடைச்சிருக்கும். ஆக 32 மாதத்துக்கு கிடைக்காது போனதற்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம். ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை, அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இது மாநகராட்சி பகுதி. இந்த மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதுல பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வரி உயர்த்திட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச வரி கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் என்று உறுதி கொடுத்துட்டு தேர்தல் அறிப்பை வெளியிட்டு இப்போ கடைக்கு 150% வரி. நீங்க 1000 ரூபாய் ஏற்கனவே கடவரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு, இப்ப 2500 ரூபாய் செலுத்த வேணும். வீட்டுக்கு 100% வரி அதிகப்படுத்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டல, இப்ப 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா? அதை கூட ஒத்துழைக்கல. மின்சார கட்டணம் தான் சொல்றாரு தம்பி. மின்சார கட்டணத்தை மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு, கடுமையான மின் கட்டண உயர்வு. நீங்க பாத்தீங்கன்னா முதல் கட்டமா 3 வருஷத்துக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. வருடம் 5 வருஷம் மின் கட்டண உயர்வு. இப்போ 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. 52 பிளஸ் 15 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதுக்கு இப்போ தற்காலிகமா ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்காரு, சிவசங்கர் ஒரு மந்திரி. நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டல் வச்சு பேசுறாரு. திரு சிவசங்கர் அவர்களே, நீங்க வாங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில 2 மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், இப்ப எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாங்கன்னு தெளிவுபடுத்துறோம். மக்களை ஏமாற்ற வேண்டியது நடக்காது. இன்னைக்கு அவ்வளவு மின் கட்டண உயர்வு, மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. அது மட்டும் இல்ல, நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின் கட்டண உயர்வா அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஆக வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி, மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடன் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கடன் வாங்குறானே தெரியல. அண்ணா ராஜா பேசுறேன், என்னன்னா இவ்வளவு கடன் வாங்கிட்டு அவரு சொன்னாரு, எதுக்கு கடன் வாங்குறானே தெரியல. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சுட்டு 2020-21 அந்த ஆண்டில் இருக்கிற வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில் 2024-25 திமுக ஆட்சியில் வருகின்ற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா 1,36,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது. அப்ப எது கடன் வாங்குறீங்க? 4,38,000 கோடி இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கிட்டாங்க. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்குறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. கடன் சுமையில தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறீங்க. ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. திட்டம் எதுவுமே வரலையே. அண்ணா திமுக ஆட்சியில நிறைய பாலங்கள் கொடுத்தோம், தடுப்பணை கொடுத்தோம், நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம், எதுவுமே வரலையே. இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம். ஏன்னா எல்லாமே ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன்,
இதுதான் திமுக தாரக மந்திரம். இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இங்கு மாநகராட்சி ஆரம்பிச்சு, மாநகராட்சியில ஊழல் ஆரம்பிச்சு கடைக்கோட்டில் கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்காத நாளே இல்ல. தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா கிராமத்துல வீடு கட்டுவோம். நிறைய பேர் கிராமத்துல வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், அதுல வீடு கட்டி இருப்பீங்க. அந்த வீடு கட்டினதுக்கு வரி போடுவாங்க பஞ்சாயத்துல. இப்ப என்ன ஆச்சு, ஒரு வாரத்துக்கு முன்பு ஜூலை 16ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. நீங்க ஏதாவது அனுமதி கிராமத்துல உங்க தோட்டத்துல வீடு கட்டி இருந்தா, அனுமதி இல்லாத வீடு கட்டி இருந்தா சீல் வைக்கலான்ட்டு. என்ன நீங்க அனுமதி வாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும். இனிமேல் புதிதாக வீடு கட்டுறவங்க அனுமதி வாங்கிட்டு கட்டுனா பரவாயில்லன்னு சொன்னா பரவாயில்ல. ஏற்கனவே வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எப்படி போய் அனுமதி வாங்க முடியும்? சீல் வச்சுட்டு அவங்க எங்க போவாங்க? எவ்வளவு மோசம் பாருங்க. இன்னொன்னு, இன்னைக்கு தந்தி பேப்பர்ல வந்திருக்குது பாருங்க. தந்தி பக்கம் முத பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேர்த்து போய் பாக்குறது? பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. நாங்க சொன்னா பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பெட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? நான் வர்ற வழியில 2 நாளைக்கு முந்தி அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாம் சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்கானு. டீ கடை, தையல் கடை இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சிருப்பாங்க, தையல் மிஷின். அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்துல ரோட்டோரம் வச்சிருப்பாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250 இருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யாரு தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்னும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட, கிராமத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்தாங்க. ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லாம் கிடைக்கும். அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளவு விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். எங்க போய் சிசிடிவி கேமரா பொருத்துறது? அதுல என்ன ஊழல் நடக்க போகுது? அங்க என்ன ஒரு மிட்டாய் கடை வச்சு மிட்டாய் கிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க, வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். யாருடன்? ஊர் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி, உங்களுடன் ஸ்டாலின் நீ உங்க கட்சிக்காரனை பயன்படுத்தி எதுக்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்துற? உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு பணத்தை வீணடிக்கலாமா? இதுல என்ன கொடுத்திருக்காரு? 46 கோரிக்கை, 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான். நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா பதவி வைத்துட்ட ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக இதில் அடிச்சு அவரே ஒத்துக்கிட்டார். நாம கொடுக்கல, அவர் அடிச்சு கொடுத்த இந்த விளம்பரத்தாளல். அந்த 46 கோரிக்கை அரசு ஊழியர்கள் வந்து வீடு வீடா கேட்பாங்க. நீங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா, உடனடியா போய் 45 நாள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி தீர்வு காண்பாங்களாம். எப்ப ஆட்சி போகும்போது. இது ஒரு கதை இருக்குது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம உடைய ஹாஸ்பிட்டல் செஞ்சுன்னா சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். அது மாதிரி 2026 தேர்தலில் மக்கள் மாத்தி வாக்களிப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்ப எங்க போய் நிறைவேற்றுவீங்க? இதெல்லாம் திட்டம். ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடத்திலிருந்து வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க.
இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்துது. தினம் தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு டாபிக் பேர் வைப்பாங்க. இதுக்கு பேர் வைக்கிறதுல வல்லவர் இன்றைய முதலமைச்சர். பேர் வச்சு வெளியிடுவார். அதுக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இங்கிருந்து வெளிநாடு போய் சிகிச்சை பெற்றாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்க பாரு, அதுதான் தவறு. இப்படி எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படி எல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுற இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்ல இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறா இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல. இங்க இருந்த சம்பாதிச்ச பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடித்த கூடாது என்பதற்காக இங்க இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி. அப்புறம் இன்னொருத்தர் 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும்,